18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalms 18 verse 4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. The sorrows of death compassed me. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்னால ஒரு மரணத்தின் ஆவி போராடிக்கிட்டே இருக்கும். Behind every child of God, this death is striving with them. ரெண்டு மரணம் இருக்கிறது. There are two kinds of death. ஒன்று சரீர மரணம், இரண்டாவது ஆத்தும மரணம். One is physical death and another one is soul, the death at soul. இந்த ரெண்டு மரணமும் உன் கூடயே நிழல் போல வந்துகிட்டே இருக்கும். These two death will follow you like a shadow. எங்க சான்ஸ் கிடைச்சாலும் உன்னை தோக்கடிக்கணும். And when it gets chance, its desire is to make you fail. எங்க fail. சான்ஸ் கிடைச்சாலும் உன்னை உலகத்தை விட்டு தூக்கிடணும், கொன்றணும், அழிச்சறணும்னு பாப்பான். When it gets chance, it will take you to come out of the world or kill you from this world. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். When Jesus was in this earth and the plan of the Father, he must die on the cross. ஆனா ஏரோது குழந்தையிலே அவரை கொல்லதுக்கு ட்ரை பண்ணான். But Herod take a decision to kill him when he was a child. இன்னொரு இடத்துல அவரை கல்லெறிந்து கொல்ல முற்பட்டார்கள். At one place and they have initiated to stone him. இன்னொரு இடத்துல அவரை செங்குத்தான மலையிலிருந்து தலைகீழ தள்ளி கொல்லணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. And at one place and they made it to stand at the top of the mountain and make him to fall down. ஆனா தேவன் அதுக்கு அனுமதிக்கல. But the Lord did not permit it. தொடர்ச்சியாக அவரை கொலை செய்யும்படியாக அந்த வல்லமைகள் போராடி கொண்டே இருந்தது. Continuously those spirits were following after him to kill him. அதுபோல உனக்கும் எனக்கும் பின்னால ரெண்டு விதமான மரண வல்லமைகள் போராடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது உன்னை தோல்வியடைய வைக்கணும், இல்லாட்ட கொன்றணும். Likewise these two death are following or pursuing after you to kill you or to make you fail. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். The thief comes to steal and to destroy and to kill. இந்த வல்லமை போராடும் பொழுதுதான் நல்ல ஆவிக்குரியவங்க கூட செத்தா நல்லா இருக்கும் அப்படினு யோசிக்கிறாங்க. When this power of death is started to fight against us, even a good spiritual man and thinks in mind it is better to die. மரணத்தை விரும்புகிறவர்கள் ஜீவனை வெறுக்கிறார்கள். And those who love death are they are hating life. செத்துட்டா நல்லா இருக்கும். It is better if we die. நான் சாகணும்னு நினைக்கிறேன். I desire to die. இப்படிலாம் நீங்க இந்த வருஷத்துல எப்பமாவது பேசி இருக்கீங்களா? Have you spoken such words in this year? சாவை விரும்பி இருக்கீங்களா? Have you loved this death? தற்கொலையை வாஞ்சிச்சிருக்கீங்களா? Have you desired committing suicide? இல்ல ஆண்டவரே என்னை எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? Or have you thought in your mind if Lord would taken us it would be better? நீங்க யோசிச்சு பாருங்க. Think and see. இந்த மரணம் உங்களுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும். And this death will strive or fight with you. இது எழுத்தின் பிரகாரமான ஒரு வல்லமை. And these are the literal powers. அது ஒரு மரண ஆவி, மரண பயம். And these are the fear of death or spirit of death. இன்னொன்னு என்ன பண்ணும், மரண பயத்தை உண்டாகும். நீ செத்துருவ, நீ இருக்க மாட்ட, நீ தொலைஞ்ச, இப்படியே உன்னை தூங்க விடாம சாப்பிட விடாம உன்னை போராடும். On the other part, the fear of death will tremble you to make you not allow you to sleep. It will allow you to die. மற்றொன்று ஆவிக்குரிய மரணம். And another is spiritual death. அது உன்னுடைய தெய்வீகத்தை நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். And that count loss of your divinity. நீ அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயினாரு. அவங்க எழுத்தின் பிரகாரமா சாவல, ஆனா தேவனுடைய ஜீவனை விட்டு சபையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. When you eat that fruit of life, then you will die, and it was given a curse to them, but they will not face the literal death, but they came out of the garden. எத்தனை பேர் மரண போராட்டத்தை உணர்கிறீர்கள்? How many are feeling and you are realizing the spirit of death? பைபிள்ல ஒரு மனுஷன் சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் சில அடிகள் இருந்தது. And a man said in the Bible, to death and only few steppings for me and the death. இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு மரண போராட்டங்கள் வந்தது? In this year, and how many faced the striving towards death? மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். And because of death many sicknesses. மரணத்துக்கு ஏதுவான விபத்துகள். And the death accidents of மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள். And many situations nearing death. மரணத்துக்கு ஏதுவான எண்ணங்கள். And many thoughts of death. இப்ப கூட ஒரு சிலருக்குள்ள இருக்கும். Even now you may have. இரண்டாவது. Secondly, அதே 18ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 18th Psalm 5th verse. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கன்னிகள் என்மேல் விழுந்தது. அடுத்து பாதாளம். And next is hell. இந்த பாதாளத்தினுடைய தன்மை என்ன? What is the nature of this hell? பாதாளத்தின் சக்தி என்பது ஒரு வித்தியாசமானது. The power of hell is entirely different. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். And I will build up my church on this rock. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The gates of hell will not prevail over it. ஆனா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாதாள கட்டுகள் என்மேல் வந்து விழுந்தது. Here the psalmist says, the sorrows of hell compassed me. பாதாளத்தினுடைய அந்த தன்மை என்ன? And what is the nature of this hell? பாதாளம் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்.
hell is taking steps to conquer. உன்னைய தோற்கடிக்கணும், தான் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணும். And it is desiring to make you fail and it must conquer. பாதாள கட்டுகள்ங்கிறது அதனுடைய சரியான ஒரு அடையாளம் உன்னுடைய ஜீவியத்துல உன்னைய தோற்கடிக்கணும். The bindings of hell or sorrows of hell is its important purpose upon you is பாதாளத்தின் வாசல்கள் சொல்லுங்க உங்களை மேற்கொள்ளுவதில்லை. The அப்ப gates of- மேற்கொள்ளணும்னு என்னது? ஜெயிக்கிறதுக்கு தான் அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். The gates of hell shall not prevail over thee. It means that it will taking steps to prevail over you. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:55 பார்க்கும்போது When we look this in 1 Corinthians chapter 15 verse 55, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளம் ஜெயிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். and grave is taking steps to attain the victory. இந்த போராட்டம் உங்களுக்குள்ள வெற்றியா தோல்வியா வெற்றியா தோல்வியா இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா பாதாளத்தின் ஆவி உன்னோடு போராடுதுன்னு அர்த்தம். If you have a conflict in your mind, either it will be success or failure, it means that and you have a power of this death, hell is striving with you. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல போனால் When you tell another meaning for it, பாதாளத்தின் வல்லமையினுடைய சக்தி என்னன்னா அது சங்காரம். the power of the hell, its power is to destroy. ஓசியா 13:14. Book of Hosea chapter 13 verse 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாதாளமே உன் சங்காரம் எங்கே? O grave, where is thy destruction? அப்ப பாதாளத்தின் வல்லமை என்னது? சங்காரம். And the power of the grave is to destroy. இந்த சங்கார வல்லமைகள் தான் எகிப்தில சுத்துனது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார். This power of destruction roamed around the Egypt and the people of Israelites were saved. இப்படிப்பட்ட போராட்டங்களை எத்தனை பேர் சந்திச்சீங்க? And how many face such conflicts in your life? சங்காரத்தின் வல்லமைகளும் உங்களை ஜெயிக்கணுங்கிற வல்லமைகளுக்குள்ள இல்லாவிட்டால் உங்களை தோற்கடிக்கணுங்கிற வல்லமைகளுக்குள்ள எத்தனை பேர் மாட்டிக்கொண்டீர்கள்? How many were entangled the power of destructions or the power to overcome you or the power to succeed you? நீங்களே யோசிச்சு பாருங்க. You think and see. உங்களுடைய நிலவரம் எங்க இருக்கு? How is your state now? மரணக்கட்டுகள் உங்களோடு போராடுகிறதா? Is the bindings of death or sorrows of death for striving with you? இல்ல பாதாளத்தின் வல்லமைகள் உங்களோடு போராடுகிறதா? Or the power of this death fighting with you? நீங்களே உங்களை கண்டுபிடிக்கலாம். You must identify yourself. இந்த வல்லமைகள் உங்களுக்குள்ள போராடும் பொழுதுதான் நீங்க பயங்கரமான வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகளை நீங்கள் உணர்கிறீர்கள். When these powers are fighting with you and you will go under sorrows and heaviness and many kind of pains. இந்த வல்லமை வரும் பொழுதுதான் உங்களுக்குள்ள பயங்கர கஷ்டங்கள், துக்கங்கள்லாம் வருது. When these powers fighting with you, you are going under the tortures and failures and difficulties. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனங்கள் வாசி. And book of Revelation chapter 9 verse 1 and 2. ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அதுக்குள்ள இருந்து புறப்பட்டது என்ன தெரியுமா? What proceed out of it? அதுக்குள்ள இருந்து புறப்பட்டது என்னது? And what came or arose out of it? வெட்டுக்கிளிகள் வெளியே வந்து விழுந்தது. And the locust came and fall down. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. And the power is given to it, the power which is compared to the scorpions. இதுதான் பயங்கர வேதனையின் ஆவி. And this is the painful spirit. இதை நீங்க 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we see this 5th verse, மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். உன் சரீரத்துல பயங்கர வேதனையை கொண்டு வர்றது யாரு? இந்த பாதாள குழியின் வல்லமைகள். And this power of the pit of hell is bringing such a terrible painful experiences and is bringing to you. நீ சாக மாட்ட. You will not die. ஆனா உன்னை சாகர வரைக்கும் கொண்டு போய்டுவான். But till you die, I will bring you there. பயங்கர வேதனையா இருக்கும். And it will be great tormentation. 5 மாசம் அளவு. For 5 minutes. இப்படி 5 months. அதாவது சில மாதங்கள், சில வருடங்கள், சில நாட்கள், சில வாரங்கள் இப்படி போட்டு உன்னை உபத்திரவ காலம் மாதிரி வச்சிருப்பான். And he will take you the tribulation period for years together, or hours, or months, or weeks together. ஒன்று மரணக்கட்டு, இரண்டாவது
பாதாளத்தின் கட்டு. One is bindings of death and another is bindings of hell. இது இருக்கான்னு நீங்க பார்க்கணும். You check and see whether it is in you. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into book of Acts of the Apostles chapter 8 verse 24, நீ கசப்பான பிற்றிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். 23ல கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டில் நீ இருக்கிறாய். and thou were found in a gall of bitterness and the bond of iniquity. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இவன் ஞானசானம் எடுத்த ஆள்தான். He was the one baptized. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் Verse 13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ஞானசானம் பெற்ற ஒரு ஆளை பார்த்து கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு ஊழியக்காரர் சொல்றான், நீ பாவக்கட்டில் இருக்கிறதா நான் உன்னை காண்கிறேன். And Simon, who was baptized and looking unto the person, he said, thou art in the gall of bitterness, abound in iniquity. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. How would it be? ஞானசானம் எடுத்திருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற, ஆனா இப்போ நம்முடைய நிலவரம் என்னன்னா, நம்மில் அநேகர் பாவக்கட்டுக்குள்ள இருக்கிறோம். அதனால நம்மில் அநேகருக்கு மீட்பு இல்லை, மன்னிப்பு இல்லை. You have taken water baptism, you have received the anointing, but many are not removed or from this, or not having the redemption out of this iniquity. அதுக்கு காரணம் என்ன? What was the reason? 21:22. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ ஞானசானம் எடுத்திருக்கிற, ஆனா இருதயம் தேவனுக்கு முன்னாக செம்மையா இல்லை. You have taken water baptism and thy heart should be right before the sight of the Lord. உனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறது. And still you have wickedness. இன்னும் துர்க்குணம் என்னது? ஜன்ம சுபாவம். And wickedness is a sensual nature. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று உருவாக்கத்தை பத்தி இது பேசுகிறார். And psalmist is telling about the forming, and I was conceived out of my womb with wickedness, I was still found in the wickedness. அப்படியானால் நீ பாவக்கட்டுல இருந்தா என்ன நடக்கும்? If so, if you are found in the bindings of sin, what would happen? பாவம் ஒரு கயிறு. Sins are like a rope. அது உன்னை கட்டும். The cords will bind you. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். Proverbs chapter 5. 22ஆம் வசனம். Verse 22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவம் ஒரு கட்டு, அது ஒரு கயிறு, எப்படினாலும் உன்னை கட்டிடும். Sins are like a cords and somehow it will bind you. ஏசாயா 58:6 பார்க்கும் பொழுது, When we look into book of Isaiah chapter 58 verse 6, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் பாவம் கூடும் பொழுது அதுக்கு பேர் என்னது? சில்லறை கூடுனா என்னது? சில்லறையெல்லாம் கூடிட்டுனா ரூபாய் ஆயிடும். அதே மாதிரி பாவம் கூடிடுச்சுன்னா அக்கிரமம் ஆயிடும். when sins are added and changed into wickedness. அக்கிரமத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள். Bands of wickedness or bands of sins. இன்னும் ஏதாவது விட முடியாத பாவம் உங்களுக்குள்ள இருக்கா? Is there any sins that you are not able to leave it? இன்னும் விடுதலை பெற முடியாத பாவம் இருக்கா? Is there any sins that you could not be delivered? நீங்களே நிதானித்து பார்க்கணும். You discern yourself and see. நம்ம நிலவரம் என்ன? How is our state? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. And it is since these many years have passed after salvation. இன்னும் நமக்குள்ள எத்தனையோ விதமான குறைகள், பலவீனங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள், புறஜாதிகள் நம்மளை குற்றம் சாட்டுகிற அளவுல உள்ள குறைபாடுகள் நமக்குள்ள மறைஞ்சிருக்கு. And still some of the blunders or mistakes or shortcomings or foundedness or foolishness and Gentiles accusers and such a things are found in our life. சில நேரங்களில் நம்ம அறியாமலே பஸ்ட் ஆயிடும். And sometimes unknowingly we are bursting. அடுத்ததாக Nextly, ஏசாயா 52ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look into book of Isaiah chapter 52 2ஆம் வசனம். verse 2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரும், எருசலேமே வீற்றிடும், சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கழுத்தின் கட்டுகள் என்பது உன்னை தலை நிமிர விடாமல் தடுக்கிற ஒரு வல்லமை. Bands of neck means that it never allow you to lift up your heads. அது உன் தைரியத்தை எடுத்துரும். It take out your boldness. கழுத்துல கட்டப்பட்டவன் எப்படி இருப்பான்? குனிஞ்சிட்டே இருக்க வேண்டியது. One who are bind in neck, and how will it be? He will bow his heads down. உனக்கு தேவ சமூகத்துல நிமிர்ந்து உட்கார முடியாது. You cannot lift up your heads and straight in the presence of the Lord. நாலு பேர் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, சபையின் மத்தியில, சத்திய ஜனங்கள் மத்தியில, ஊழியக்காரங்க மத்தியில எல்லாம் நீ தலை குனிஞ்சே இருப்ப. Among the servants of God, among the people, among the Gentiles and the church, and you will bow your heads down. கழுத்தின் கட்டுகள். Bands of neck. அதுதான் உன்னால நிமிர்ந்து பார்க்க முடியாம நீ ஒரு கூனியை போல சுத்திக்கிட்டே இருக்க வைக்குது. And that will not allow you and will make you to be like a bend. உன் கழுத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. You must loose your bands of your neck. ஊழியெல்லாம் நம்மள தான் செய்றோம். Do your ministry well. ஆனா
உன் கழுத்துல உள்ள கட்டுகளோடு நீ ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. But doing the ministry with bands of your neck, there is no use of it. அது நீயே அவுக்கணும். You must loosen. உன்னை நீ சரிப்படுத்தணும். You must make you perfect. நீ நினைச்சா அது சரியாயிடும். If you think it is possible with you. பைபிள்ல சொல்லி இருக்கிறது தேவனால் எல்லாம் கூடும். அடுத்து யாரால கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். And Bible says that everything is possible with God and those who believe it is possible with him. ஒரு இந்து மனுஷன் சிகரெட் குடிக்காம இருக்கான். A Hindu man, he is not having a habit of ஒரு smoking. இந்து மனுஷன் சாராயம் குடிக்காம இருக்கான். A Hindu man is not having the habit of liquor. இப்படி உலக பிரகாரமான மனிதர்களே பாவங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது ஒன்னால ஏன் முடியல? When the worldly persons are refraining from the sins, why can't you live in that life? அவன் விபச்சாரமே பண்ணாம இருக்கான். And he commits not adultery. வேசித்தனம் பண்ணாம இருக்கான். He commit not நீ fornication. அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்துற. You say that you are anointed but you deceive. நீ துரோகம் பண்ணுகிறாய். And you are கழுத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. You must loose the bands of your neck. அடுத்ததாக Nextly, லூக்கா 8:29. book of Luke chapter 8 verse 29. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தான். He was bound with chains and fetters. உனக்கு மேல இருக்கிற பிசாசின் கட்டு உன்னை விட்டு போகணும். And all the binds of the Satan over you must be departed. இந்த பிசாசு உன்னை கட்டி வைக்கிறான். And these demons binding you. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? And where is his habitation? அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக இருந்தது. And his habitation is in sepulchre or tomb. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குங்குது. ஆனா பிசாசு பிடிச்சவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறையாக இருந்தது. And our habitation is in a dwelling is in heaven, but one was possessed by devil and his habitation is in tomb. குறித்து மார்க் 5 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் அவனுடைய குடியிருப்பு கல்லறை இருந்தது. And we can see this in 5th chapter. மார்க் 5ஆம் அதிகாரத்துல அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. And we can see in book of Mark chapter 5 and his dwelling is in tombs. அப்போ இப்போ அவனுடைய நிலவரம் என்ன? அவன் சங்கிலிகளினால விலங்குகளினால கட்டப்பட்டவனாய் கிடக்கிறான். How his present state was, and he was bound by the fetters and chains. இந்த கட்டுகள் எப்படி நீங்கிறது? And how these bands are removed? இன்னைக்கும் கூட சில விசுவாசிகள் வீட்ல போராட்டம் இருக்கு. In some of the believers' house there are some strivings or fightings. சிலருக்கு மேல எல்லாம் கை வச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. If we lay our hands and they will start to roam. ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துல ரிசெப்ஷன்ல நான் சொல்லிருப்பேன், பாஸ்டர் அருள்தாஸ் ஜெபிக்கிறாரு, அந்த பையன் ஆட ஆரம்பிக்கிறான். In a reception function, அவனுக்கு அனிதா கல்யாணம் ஆகி 3 நாள் கழிச்சு ரிசெப்ஷன் ஆட ஆரம்பிக்கிறான். Pastor Aruldas prayed for a boy and that he started to இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிங்க. and see how his life would be. ஆனா விசுவாசி. He was a believer. இவர் சண்டே ஸ்கூல் டீச்சர். He was a Sunday school teacher. இவருக்கு கல்யாணம் கட்டி வைக்கறாங்க. கல்யாணம் கட்டினா இவன் ஆடுறான். He got married and he was possessed by demon. வாழ்க்கையே ஆடும். And his life will be shaked. அப்ப பிசாசின் கட்டுகள் ஒரு சிலருக்குள்ள சரியான விடுதலை இல்லாம இன்னும் உள்ள இருக்கு. In some there are the bindings of the devil are not removed and still they have the problem in them. நீங்க நினைக்கிற மாதிரி ஆடுற பிசாசை துரத்திரலாம். ஆடாம இருந்தே ஒண்ணே ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதான் இப்ப ரொம்ப வீடுகள்ல இருக்கு. And shaking devils can be chased out, but some demons are not shook and we cannot cast them out. அந்த குடும்பத்தையே அலக்கழிக்கும். And that will torment the whole family. சில பையங்களுக்குள்ள, in some of the boys, சில புருஷனுக்குள்ள, in husband, சில மனைவிக்குள்ள, in some wives, இந்த ஆவிகள் உள்ள வந்துரும். and these spirits enter into them. இது குழப்ப ஆரம்பிச்சிரும், அந்த குடும்பத்தையே அசைக்கும். And this will confuse the family, it will shook the family. ஒரு சிலர்லாம் நீங்க நினைக்கிறீங்க அவங்க விபச்சாரம் பண்றாங்க, வேசித்தனம் பண்றாங்க, அது ஒரு ஸ்பிரிட். And you may think that some are committing adultery or fornication, it is a spirit. வேசித்தனத்தின் ஆவினே பைபிள் சொல்லுது. And the Bible says it is spirit of ஒரு சிலர் fornication. எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க நியாயத்துக்காக போராடுறாங்க. இல்ல இல்ல, சண்டை போட்டுக்கிற ஒரு ஆவி இருக்கு. Some keep quarreling and you may think they are fighting for justice, but still they have the spirit of fighting. ஒரு சிலருக்கு யாரோடையும் ஒத்து போக முடியாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அத பைபிள் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள்ல பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஆவி உள்ளே வந்தது, ஆண்டவரினால் கருத்து வேறுபாடு வந்தது. And some they do not have coincide with others and they have the spirit of fighting with others. And the Bible in Judges we can read that they had a different of spirit wickedness in them and they could not have they be staying in the difference of opinion. நான் எப்பவுமே சொல்றது, I used to say often, உன் வியாதிக்கு பின்னால பிசாசு இருந்துச்சுனா வியாதி சுகமாகாது. behind your sickness if there is a devil and you will not be healed. உன் பாவத்துக்கு பின்னால பிசாசு இருந்துச்சுனா அது வியாதியா தான் உன்னை கொண்டு வரும். And if there are sins behind you and it become a sin, அதுக்கு தான் இந்த பிசாசை ஃபர்ஸ்ட் அடிக்கணும். so first you have to beat the Satan. அடுத்ததாக Nextly, லூக்கா 13:16. 13:16 of Luke.
இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமானபடி 13-16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். சாத்தான் கட்டியிருந்தான். And Satan bound it. சாத்தான் எப்படி கட்டியிருந்தான்? How he bound? அவனை ரோட ஓட விடல, வியாதியில கட்டியிருந்தான். He did not allow him to roam around the streets, but he was bound in sickness. 18 வருஷமா அந்த பெண்ணை அந்த ஆவி பலவீனப்படுத்தும் ஆவி கட்டியிருந்தது. And the spirit of weakness and bound her for 18 years. இந்த சுத்திரிப்பு கூட்டத்தோடு மரணக்கட்டு, பாதாள கட்டுகள், உன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுகள், பாவ கட்டுகள், பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் அறுந்து போகும். And with the sanctification meeting, all the bindings of death and hell and sickness and sins and iniquities should be removed from you. ஆனா 18 வருஷமா அவ சர்ச்சில தான் இருந்தா. 18 years she was stayed in the church. பட் இந்த கட்டு அவளை விட்டு போகவே இல்லை. But this bonds did not remove from her. ஆனா கர்த்தர் கிருபையினால அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். But graciously the Lord delivered her on that day. கடைசி கட்டு எப்படிப்பட்ட கட்டு? And what is the last band? அது கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த கட்டுகள். And this band came out of Christ. சத்தியத்தை அறிஞ்சதுனால, because of knowing the truth. சத்தியத்துல நிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், சமாதானமா போகணும், தாழ்ந்து போகணும், சகிக்கணும், விட்டு கொடுக்கணும். ஐயோ நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க செய்றீங்க பாருங்க, இதன் நிமித்தம் உனக்கு சில கட்டுகள் இருக்கு. And because of you taking some decisions, I must stand in truth and I should not go away from this truth and I have to stand this, I must endure, I must suffer, and because of this you get some bands. இதை குறித்து பவுல் பல விதங்கள்ல பேசுறார். And concerning this, Saint Paul spoke in different ways. அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்ட ஒரு சேனாபதி. And he was a captain who was bound by the sake of Christ. அப்போஸ்தலர் 26-29. According to Acts chapter 26 verse 29. அப்போஸ்தலர் 20-23. According to 20-23 of Acts. பிலிப்பியர் 1:7. 1:7 of Philippians. பிலிப்பியர் 1:13. And 1:13 of Philippians. கொலோசியர் 4:18. And 4:18 of Colossians. 2 தீமோத்தேயு 2:9. And 2 Timothy chapter 2 verse 9. எபிரேயர் 10:34. And Hebrews chapter 10 verse 34. இந்த இடங்களில் எல்லாம் அவர் சொல்லுகிறாரு, நான் கட்டப்பட்டவன். In all the places, and he said that I was bound. கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பல கட்டுகள் இருக்கிறது. And because of the sake of Christ I have many bindings. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். I was bound like a transgressor. ஒரு குற்றவாளியை போல கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டப்பட்டேன். Like an accused I was bound for the sake of Christ. நீ ஒரு பொய் சொன்னா தப்பி போயிடலாம். If you tell lies and you can escape. கொஞ்சம் பச்சபாதமா நீ செஞ்சா செயல்பட்டுறலாம். If you act partially and you can act. கொஞ்சம் மாயமலம் பண்ணா தப்பி போயிடலாம். And if you work with hypocrisy you can be escaped. ஆனா நீ கிறிஸ்துவுக்காக நிக்கிற பாரு, இது நிமித்தம் பயங்கரமான கட்டுகள் உனக்கு இருக்கு. And since you stay for the sake of Christ and you have to face many bindings. கர்த்தர் இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விட விரும்புகிறார். Today the Lord desired to loose all bindings. இந்த வருஷத்தின் கடைசியில, At the end of this year, கர்த்தர் உன்னோடு இந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாக பேச விரும்புகிறார். the Lord would desire to speak to you to loose all your bounds. பிசாசினுடைய செயல் கட்டுகிறது. And the activity of the devil is to bind தேவனுடைய you. வேலை கட்டு அவிழ்ப்பது. But the work of the Lord is to loose your bounds. நியாயாதிபதிகள் 15:10 பார்க்கும் பொழுது, When we look into book of Judges chapter 15 verse 10. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள். சத்துருடைய எய்ம் என்ன? What is the aim of the devil is to bind you. அதுதான் அவனுடைய வேலை. And that is his work. ஆனா தேவனுடைய வேலை என்ன? But what is the work of the Lord? தேவன் என்ன செய்றாரு? But what the Lord do? எரேமியா 38ல பாருங்க. Look unto Jeremiah chapter 30 verse 8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? What the Lord of hosts say? பிசாசு சொல்றான், நான் அவனை கட்டறதுக்கு வந்தேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டுகளை அறுப்பேன். Devil says, and I come to bind him, but the Lord say, I have came to break his yoke. அறுப்பேன் சொன்னாரே, அறுத்தாரா? And he said he will break. Did he broke it? 107 சங்கீதம் 14 வசனம். Psalms 107 verse 14. வனாந்தரத்திலே 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கட்டுகளை அறுப்பேன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்லிருக்கு? கட்டுகளை அறுத்தார். And he have broken the bonds. It said that it was broken. 116 சங்கீதம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Psalms 116 verse 16. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும்
உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். இப்ப அவன் அறிக்கை என்ன? What is his confession now? ஒரு இடத்துல சொல்றாரு அறுப்பேன்னு, In one இன்னொரு இடத்துல place- சொல்றான் அறுத்தாருன்னு. இப்ப என்ன சொல்றான்? அவிழ்த்து விட்டீர், எனக்கு அவிழ்த்து விட்டீங்க, எனக்கு ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னு சொல்றான். In one place he said, I will break, and another place was broken, and here he said, I loose thy bonds. எத்தனை பேருடைய கட்ட அவிழ்ப்பார்? And how many bonds were loosed now? எத்தனை பேருடைய கட்டுகள்? அப்போஸ்தலர் 16:26. Acts chapter 16 verse 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகும். And all the people gathered in this meeting, everyone's bands must be loosed. இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிங்க. Those who believe this, you close your eyes and bend your knees. இன்னைக்கு நல்ல டைம் தருவேன். I give you time today. எனக்கு இன்னைக்கு இது கடைசி கூட்டம் மாதிரி. I think this is the last meeting for me. சரியான ஒரு அபிஷேகம் வரணும். A right anointing must come. தெய்வத்தினுடைய சக்தி நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு தான் போகணும். You must experience the power of God. உன்னை பிசாசு இனிமே குற்றம் சொல்லக்கூடாது. And no more Satan must accuse you. உன் மனசாட்சி உன்னை குற்றமாக சாட்டக்கூடாது. And your conscience would not accuse you. அபிஷேகம் பெறாம கூட்டத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. Without receiving anointing, don't depart from the meeting. உன்னுடைய மரண கட்டுகள் நீங்க வேண்டும். Let your sorrows of death be உன் removed. பாதாள கட்டுகள் நீங்க வேண்டும். Let your bands of the hell be removed. உன் பாவ கட்டுகள் நீங்க Let வேண்டும். your bands of sins be removed. உன் கழுத்தின் கட்டுகள் நீங்க வேண்டும். Let your bands of night be removed. உனக்கு இருக்கிற பிசாசின் கட்டுகள் நீங்க Let வேண்டும். the bands of the devil be removed. உனக்கு இருக்கிற வியாதியின் கட்டுகள் நீங்க வேண்டும். Let the bands of the sickness be removed. உனக்கு இருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த கட்டுகள் எல்லாம் நீங்க வேண்டும். Let the bands that you received by the sake of the Christ be removed. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ ஒரு பாதகனை போல நீ மாறி இருக்கிறாய். And because of Christ, and you were changed like a transgressor. எல்லா கட்டுகளையும் நான் அறுப்பேன். I will break all the bands. ஆமென். நான் அது தேவனுடைய வாக்குத்தத்தம். And that is the promise of the Lord. அந்த வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிச்சிட்டு சொல்லணும், கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். Experiencing those promises, you must confess, the Lord have loosed all my இந்த bindings. கூட்டம் ஒன்று ரெண்டு ஊழியர்களுக்கும் ஒன்று ரெண்டு விசுவாசிகளுக்கும் உரியது அல்ல. It does not belong to 2 or 3 believers or 2 or 3 servants of God. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போறதை நான் பார்க்க வேண்டும். I must see everyone bands be removing. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close our eyes and stand on knees. பைபிள் எல்லாம் மூடி ஒரு ஓரத்துல ஒதுக்கி வைங்க. And close your Bible, lay it aside. குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. And then you just keep your child apart. ஆமென். அவைகள் உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு தடையாய் மாறி விடாம. And they should not be hindrance that you to go to heaven. கொஞ்ச நேரம் அப்படியே தேவனும் நீங்களும் நெருங்கிக்கிட்டே இருங்க. For a while you go closer with God, you and you God. இருளின் வல்லமை விலகட்டும், Let all- வெளிச்சத்தின் வல்லமை நெருங்கட்டும். Let all the power of darkness be removed, and the power of light comes into us. சடுதியில ஒரு வல்லமை வரும். A sudden power will come, அதோடு உன் கட்டுகள் அறுந்து போய்விடும். and with that all your bands be removed. உன் கட்டு மட்டுமல்ல, Not only your bands, உனக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறவங்க கட்டுகளும் அவிழ்ந்து போகும். the bands of to your neighbor left and right will be removed. அப்படியே சில நிமிடங்களில் எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போகும். Within few minutes everyone bands will be loosened. ஆமென். அது மரண கட்டா இருந்தாலும், It may be the bands of death, பாதாள கட்டா இருந்தாலும், it may be the bands of பாவ hell, கட்டா it may இருந்தாலும், be the bands of sins, எந்த கட்டா இருந்தாலும், whatever the bands may be, பிசாசோ செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ, and whatever may be sin or witchcraft or any kind of satanic problems, வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ, it may be the sicknesses or weaknesses or diseases, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்க்க கூடியவராய் வந்திருக்கிறார். the Lord is well able to be perform all the bands to be loosened now. இயேசுவையும் மரணத்தின் வல்லமையும் பாதாளத்தின் வல்லமையும் கட்டி இருந்தது. And Jesus was bound by the sorrows of death and sorrows of hell. ஆனால் மரண உபாதையின் வல்லமையை கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்தார்னு பைபிள் சொல்லுகிறது. But the Bible says, and he have loosened the torches of death. அந்த வார்த்தை உண்மையானால் இன்னைக்கு உன்னுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுவது உண்மை. If the words are true, it is true that all your bands be removed now. இன்றைக்கு கர்த்தர் உன் கட்டை அவிழ்க்க தான் கொண்டு வந்திருக்கிறார். Today the Lord brought you here to band all the loose to be bands. அது உன் அறிக்கையினால் முடியும். It is possible with your confession. ஆமா. ஆம். எல்லா ஊழியக்காரருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படணும். All the servants of God bands must be removed. எல்லா தாய்மாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படணும். And all the bands of the mother should be loosed. எல்லா தகப்பன்மாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படணும். And all the bands of all fathers must be removed. எல்லா வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் எல்லாருடைய கட்டு All அவிழ்க்கப்படணும். the bands of the young girls and young boys should be removed now. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உடைய கட்டு அவிழ்க்கப்படணும். All the bands of the Sunday school teachers must be removed. இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டவனாய் நீ திரும்பி போக வேண்டும். Today you must return with the one who was loosed by your bands. போதும். It's enough. நீ கட்டப்பட்டிருந்தது போதும். It is enough that you were bounded. நீ கட்டப்பட்டிருந்த நாட்கள் போதும். The days that you are bound is enough. ஆமென். ஆமென்.
இப்பொழுது சொல்லப்பட்ட கட்டுகள் என்னில் இருக்கிறதை உணர்கிறேன், அதுக்கு நான் இடம் கொடுத்தது உண்மை, அதிலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன் சொல்றவங்க எழும்பி அறிக்கையிடலாம். And those who say that I feel all the bindings in me that you have told forth is true and I realize it that, and those who say let's stand up and confess. 1 minute தான். For 1 minute. எழும்பி எந்த கட்டு இருக்குன்னு உணர்த்தப்பட்டீங்களோ அதை சொல்லிட்டு உட்காருங்க. இன்னைக்கு அந்த கட்டு தெரிக்கணும். And what the bands that you have felt now, you stand up and confess today the bands must be broken. அக்கினி கட்டப்பட்ட கயிறு போல அறுந்து போக வேண்டும். And it should be like a fire bands it is fired out. Hey sick, hey say near is oily sick. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Ribakara bakara bakara balakara. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, amen. Sida bakara bakara baniya. Amen. 100க்கு 100 எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? And how many want 100% of deliverance? 100க்கு 100 எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? And how many says I need 100% deliverance? போடுங்க, முழங்கால் போடுங்க. Bend your knees. நான் பேசுறது நிறுத்த போறேன், கர்த்தர் பேச போகிறார். I am going to stop my speaking and Lord is going to speak with you. யாரும் டிஸ்டர்ப் பண்ணிராதீங்க. And don't disturb among yourself. ஆனா ஒரு வல்லமை உன்மேல் இறங்கும். The power will come upon you. பலிபீடத்திலிருந்து அந்த வல்லமை புறப்படுகிறது. The power is proceeding out of the altar. சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. The power proceeds out of the throne. சீயோனிலிருந்து அது Coming out of Zion. ஆமா. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று உண்மையானால், If it is true that your sins are forgiven, அவருடைய இரத்தம் உன்மேல் பட்டது உண்மையானால், if it is true that his blood was touched upon you, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுவார். today the Lord will speak to you. உன்னுடைய தரிசனம் புதுப்பிக்கப்படும். Your visions will be renewed. உன் தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். The Lord will anoint your head with fresh oil. இதுவரை நீ பெறாத ஒரு அபிஷேகம். An anointing that you receive not till yet. உன்னை இப்பொழுது சந்திக்க போகிறது. And now it is going to visit you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. ஆமென். உனக்கு கிடைக்கிற அபிஷேகத்தின் மூலமாக, through the anointing that is given to you, உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும். and all the bands of your family will be removed. ஒரு நிமிஷம். பவுலும் சீலாவும் தேவனை துதித்தாங்க, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. And Paul and Silas praised God, everyone's bands were loosened. ரெண்டு பேர். Only 2 were praised God. அப்படியானால் நீ உன் குடும்பத்தில் 4 பேர் இங்க முழங்கால்ல நின்று கொண்டிருக்கிறாய். If so, the 4 of your family members are staying on knees. ஆமென். உன் பிள்ளைங்க எங்கேயாவது இருக்கலாம். And your children may be any place. உன் மனைவி எங்கேயோ இருக்கலாம். And your wife may be in any place. உன் புருஷன் எங்கேயோ இருக்கலாம். Your husband may be in any place. உன் சகோதரன் சகோதரி எங்கேயோ இருக்கலாம். Your brother or sister may be found in some other place. இப்பொழுது இறங்குகிற அபிஷேகம், The anointing which descend now, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகணும். and all the bands will be removed right now. Hallelujah. Amen. ஆமா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் வந்துருச்சா? Do you got that assurance? என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சார்னு நிச்சயம் வந்துருச்சா? Have you got the assurance that Lord has forgiven my sin? எப்ப அந்த நிச்சயம் வந்துச்சோ அப்பமே பாதாளம் நடுங்க ஆரம்பிச்சிரும். When you got the surety, at that time the hell will start to tremble. எப்ப அந்த நிச்சயம் உனக்குள்ள கரை புரண்டு வந்துருச்சோ பாதாளத்தின் கட்டுகள் கலன்று போய்விடுகிறது. When the assurance overflow in you, all the bands of the sins and hell will be removed. தைரியமாயிரு. And be courageous. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். அநேக பெற்றோர்கள் ஒரு சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. Many parents do not give room for the proper anointing. அநேக வாலிபர்கள் சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. Many youths are not giving room for the proper anointing. ஆனா எனக்குள்ள ஆவியானவர் பயங்கரமா போராடிட்டு இருக்கார். But the Spirit of God is intervening with me greatly. இன்னைக்கு தான் விடுதலையின் நாள். And today is the day of deliverance. இன்னைக்கு தான் கர்த்தர் உனக்கு இடைபடுகிற நாள். And today is the day the Lord is dealing with you. இன்னைக்கு ஒரு வல்லமை உன் மேல வந்து விழட்டும். And today let the power fall upon you. விடாத. Do not leave him. விடாத. வல்லமையை பற்றிக்கோ. Hold on the power of the Lord. ஆமென். என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஆமென். என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது.
சொல்லக்கூடாதே. மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நீ பாவரிக்கை செய்தது இதே நேரம்தான். And this is the time that you have committed sin. ஆனா பிசாசு உன்கிட்ட போராடிட்டே இருக்கான். But the devil is fighting with you. இப்போ உன் வாயில இருந்தே ஒரு வார்த்தை, பாவத்தை மன்னித்து விட்டாரே. And the word proceeding out from the Lord have forgiven my sin. அப்பதான் அவன் தலை நசுக்கப்படுகிறது. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னை ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னை ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னிக்கிற செய் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. 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 ஆமென். இந்த கூட்டங்களுக்கு வரும் பொழுது நாம் வெகு தூரத்துல இருந்தோம். When we come to this meeting, we were very far away. தேவ சமூகத்தை விட்டு, out of the presence of God, தேவனுடைய மகிமையை விட்டு, leaving the glory of God, தேவ சத்தத்தை விட்டு, and from the voice of God, தேவனுடைய தரிசனத்தை விட்டு, and from the vision of God. பல சூழ்நிலைகளில பல வல்லமைகளிலே நாம் வெகு தூரத்துல இழுத்து In செல்லப்பட்டிருந்தோம். many circumstances, and we were drawn far away from the Lord. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? But what the Lord did, வசனத்தை அனுப்பி, the Lord sent His word, இரத்தத்தை அனுப்பி, He sent His blood, உணர்வை அனுப்பி, and He sent His feelings, அவருடைய அன்பை அனுப்பி, He sent His love, அபிஷேகத்தை அனுப்பி, He sent His anointing. ஓ உன்னை இழுத்து கொண்டார். He drawn you towards Him. ஆமென். உண்மையாகவே நான் தூரத்துல கிடந்த ஒரு ஆளு கர்த்தர் என்னை இழுத்து கொண்டார். இல்லைன்னா நான் ஒண்ணு இல்லாம போயிருப்பேன். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்னை இழுத்துச்சு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, உண்மையா அனுபவத்துல சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். என்னை விட்டிருந்தா நான் நாசமாக போயிருப்பேன். ஆனா தேவன் இழுத்து கொண்டார். எங்க வரை இழுத்து கொண்டார்? இயேசுவின் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ளும் வரை இழுத்து கொண்டார். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுர சொல்ல இயலாதே, ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. 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 ஆமென். சாத்தான் தோற்று போனான். உன்னோடு போராடின வல்லமை தோற்று போய்விட்டது. உன்னை இதுவரை கட்டுப்படுத்தி இருந்த சக்தியை கர்த்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். நீ மனமகிழ்ச்சியாயிரு. ஆமென் 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 ஆமென். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. 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 ஆமென். உன் ஆலோசனைகளை
நான் கவிழ்த்து போட்டேன். I perverted your counsels. இனி என் ஆலோசனை நிலை நிற்கும். And hereafter my counsel will establish. உன் வழிகளை நான் அடைத்து போடுகிறேன். I am shutting your ways. என் வழிகளை நான் உனக்காக திறக்கிறேன். I am opening my ways for you. நீ உன் அறையை கட்டிக்கொள். You gird up your loins. உன் அறையை நீ கட்டிக்கொள். You gird up your loins. என் வழிகளில் நடக்க உன்னை தீர்மானித்துக்கொள். You determine to walk in my ways. என் வழிகள் உனக்கு இன்பமாய் இருக்கும். My ways will be pleasant for you. என் வழிகள் உனக்கு சமாதானத்தை தரும். My ways will give you peace to you. என் வழிகள் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். My ways will give you victory. என் வழிகளில் நான் உன்னோடு கூட இருப்பேன். I will be with you in my ways. உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன். I have seen your tears and lamentation. உன் ஆத்துமாவின் அலறுதலை நான் கேட்டேன். I have heard the crying of your soul. இனி நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். I will not be silent anymore. என் ஜனத்துக்காய் நான் எழுந்து அருளுவேன். I will rise up for my people. கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் துதித்துக் கொண்டே இருப்போம். For a while let us all keep praising God. ஆமென். கர்த்தர் ஒரு ஆழமான சுத்திகரிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord is doing a great deep sanctification. வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் ஒரு 10 நிமிஷம் பண்ணிக்கிட்டே Let us offer only praises for 10 minutes. கர்த்தர் பேசினால் பேசட்டும். If the Lord speak, let us speak to us. ஆமென். கர்த்தருக்கு மகிமையை செலுத்திக் கொண்டே இருங்க. Let us all glorify and give praises to God. ஒரு அக்கினி இறங்க போகிறது. The fire going to come down. அன்றைக்கு பலிபீடத்தில் இறங்கின கடைசி அக்கினி. The last fire that came upon the altar. ஆமென். எல்லாவற்றையும் பட்சித்து போட ஒரு அக்கினி இறங்க போகுது. The fire that descends to devour everything is going to come down in our midst. துதியுங்க. Praise God. துதியுங்க. Praise God. ஆமென். உங்கள் ஆவியில எதற்காக ஏவப்படுகிறீர்களோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And whatever you get urging in your spirit, praise God for it. ஆவியானவர் எதெல்லாம் உணர்த்துகிறாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And for all what the spirit of God is urging you, we praise him. இந்த வருஷத்துல நடந்த நன்மையோ தீமையோ எதையெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. And good or evil what the Lord have told you, and praise God for it. யாரும் ஸ்தோத்திரத்தை நிறுத்த கூடாது. And no one should cease praising. முடிஞ்சா கண்ணை மூடு, கையை உயர்த்தி போராடி ஸ்தோத்திரம் பண்ணு. If possible, ஒரு பெரிய ஜெயத்தின் கொடி பறக்க போகிறது. If possible, close your eyes, lift up your hands and praise God. A victory of banner is going to fly over us. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என் பிள்ளையே, உன் கட்டுகளை அறுப்பது எனக்கு லேசான காரியம். என் பிள்ளையே, உன் கட்டுகளை அறுப்பது எனக்கு லேசான காரியம். உன் கட்டுகளை நான் அறுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். 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 நல்ல சத்தமா துதியுங்கள், துதியுங்கள். ஓ ரபக துடபக துடபானியா ரிபாலியா சஹானியா. ஆமென். ஆமென். என்னுடையவர்களோடு நான் பேசுவேன். I will speak with my belonging to you. என்னுடையவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். And they that belong to me, I will resurrect them. என்னுடையவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். I will fight for mine. என்னுடையவர்களுக்காக நான் போராடுவேன். And I will strive for they that are mine. என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கு நான் கொடேன். I will not give my glory to anyone. ரிபாலா வாரியா ரபாலா ஹபாலியா ரபாலா கராபாலா ரிபாலா கராபாலா கராபாலா ரிபாலா கராபாலா ரிபக்கரா வக்கரா நிமா ரிபாலா கராபாலியா ரபாலா தரா ரிபக்கரா வக்கரா பாலா கராபாலா கதா ரிபாலா ஷமா. இதோ உன்னை புதிய பாத்திரமா நான் என் கையிலே வளைந்திருக்கிறேன். கோபாக்கினை பாத்திரமாக உன்னை கிருபா பாத்திரமாக மாற்றி இருக்கிறேன். பலவிதமான கட்டையினால் கட்டப்பட்டுதான் உன்னை என் அன்பின் கையினால் கட்டி எடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பே நிரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, எல்லாரும் அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வந்து ஆளுகை செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜாம். அருமையான நல்ல இயேசுவே, தாசரிக்கப்பட்டதான நல்ல நாடுகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். நம்முடைய பாதத்தை தரித்திருக்கவும் எங்களை சுத்திகரித்து கொள்ள முடியாகும். ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாகும். எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளை தந்தபடினாலும் துதிக்கிறோம். என்ற கூட்டங்கள் எல்லாம் அந்த பொறுப்படுத்தி மட்டுமாக நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவ சமூகத்தில் வந்து எங்களை தாழ்த்தும்படியாக ஆண்டவரை எலியா தன்னை வெளிப்படுத்த செப்பனிட்டது போல எங்களோட ஜீவத்தை சரிப்படுத்தும்படியாக ஆண்ட ஜீவத்தில் குறவுகளை சுயத்தை முற்றும் உடைத்துக்கும்படியாக ஆண்ட நீ சித்தம் கொண்டபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்தி சுத்திகரிச்சுதான் நம்முடைய பிள்ளைங்கள ஜீவத்தில் நீ ஆழமான கிரியை நடப்பித்தபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரண கட்டுகளான மரண பயத்தின் விடுதலை கொடுத்தபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, பாதாளத்தின் வல்லமையா வேதனை கொடுக்கிற சங்காரத்தின் வல்லமையை விடுதலை கொடுத்தபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாடுகளுக்கு கத்தா பிசாசின் கட்டுகளில் முற்றிலுமாக விடுதலாக்கப்பட்டு கொண்டு, பாதாளத்தின் கட்டுகளில் விடுதலாக்கப்பட்டு கொண்டு, ஆண்டவர் அக்கிரமத்தின் கட்டு விடுதலாக்க கொண்டு, பிசாசு கட்டி வச்சிருந்த கட்டுகளில் விடுதலாக்கப்படும்படியாக நீ சித்தம் கொண்டபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ கட்ட அவிப்பே சொன்னீரே, அந்த வாய்ச்சத்தை பற்றி நிறைவேற்றினால நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சிறைச்சாலையின் அத்தனை பேர் விடுதலை பெற்ற போல அந்த கட்டுகள் நாங்கள் விடுதலாக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியான மூலமாக எங்களோட மத்தியில் அசைவாடி எங்களோட உயர்ப்பித்த பிரதான இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழி நடத்துவேன் சொன்னீரே, எங்களை கரம் பிடித்திருக்கேன் சொன்னீரே. உங்களோட வழிகளை எங்களை நடத்தி நிறவான ஆசீர்வாதம் இன்னும் பெற்றுள்ள தகுதியுள்ளவர்களாக ஊரு மாற்றும் கிருபையில கருத்தில் ஒப்படைக்கிறோம். மீதியான குட்டங்கள் எல்லாம் புறப்படுத்த ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட்டு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.